கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 1 முதல் 10 ஆகிய வசனங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை மறக்க கூடாது. அதை நம்ம எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டில் கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த நகையை மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க. ஒரு இடமோ இல்லைன்னா ஒரு வீடோ கட்டியிருப்பாங்க. அதை அவங்க மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. வீட்டில் ஒரு 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 5 பிள்ளைகள் இருக்கும். அதை மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. காலையில் வேலை கிளம்பிட்டு இருப்பாங்க. அதை மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். சில காரியங்களை ஞாபகத்திலேயே வச்சிருப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க. இப்படி நம்ம நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் மறக்கும் போது அதனுடைய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, என் மகனை, என் போதகத்தை மறவாதே. நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அந்த ரெண்டையுமே பைபிள் அழகாக எழுதி வச்சுட்டாரு. இன்னைக்கு நிறைய வேலையிலே எனக்கு யார் ஐடியா கொடுப்பா, நான் எப்படி முன்னேறணும், நல்ல வழி எது, கெட்ட வழி எது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஆப் இருக்குது. பல காரியங்களை போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு உலகத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். தேவனுடைய சமூகத்திலே ஒரு மனுஷன் காத்திருந்து அதிகால வேளையிலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். அதுல ஒரு வசனத்தோடு திட்டமா உங்க கூட பேசுவார். என் மகனே என்று அழைக்கிறார். இன்னைக்கு நிறைய வேளையில நம்மளை மறந்து போற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்ம சொல்லலாம். சின்ன வயசுல உள்ள படிக்கிற பிள்ளைகள் மறந்து போயிடும், ஃப்ரெண்டு மறந்து போயிடுவாங்க, கூட இருக்கிறவங்க மறந்து போயிடுவாங்க, சொந்த பந்தம் மறந்து போயிடுவாங்க, தேவைப்பட்டா மட்டும்தான் ஞாபகம் வைப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னா நிறைய குடும்பத்தில் காணாமல் போயிடும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. எதை மறக்க கூடாதான்? போதகத்தை மறக்காதே. நம்மளை எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்காரோ அந்த காரியங்களை மறந்து போகக்கூடாது. சின்ன வயசுல ஸ்கூல்ல பாடம் படிப்போம். அந்த பாடம் ஒருவேளை மறந்திருக்கலாம், ஆனால் தமிழ் இல்லை இங்கிலீஷ் அந்த மொழி மறக்கல. ஒரு சின்ன வயசுல உள்ள ஒரு பாடம் கூட மறந்துடுது. கேட்டால் இப்போ எனக்கு வயசாயிட்டு அப்படிம்பாங்க. ஆனால் அந்த இங்கிலீஷ் இல்லை தமிழ் அந்த மொழி மறக்கல. நம்ம இருதயத்துக்குள்ளே கையில் பைபிள் எடுத்து வாசிக்க 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 அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள தான் இருக்கும். நம்ம என்ன செய்யணுமா, அதை மறக்க கூடாதான். அதை மறக்கும் போது பிசாசு உள்ள என்ட்ரானா தெரியாகுது. அந்த பிசாசு எப்போ உள்ள என்ட்ரு ஆகுறான் அப்படின்னா, நிறைய வேலையில வசனத்தை மறந்து
அது பேசாம வண்டி இஷ்டம் போல போயிட்டு இருக்கும், தாறுமாறா போயிட்டு இருக்கும். ஒரு மாறுபாடான ஒரு வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. சிம்பிளா நம்ம சொன்னா நம்ம மக்களுக்கு புரியணும் அப்படின்னா, சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் நிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே அடுத்தது போய் அட்டன் பண்றாங்க. தேவனுடைய சமூகத்துல மறுபடியும் போய் காத்திருந்து மெய்ப்பன்ட்ட கேட்டு, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருது, இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல போய் ஆலோசனையை கேட்கும் போது 90% பிரச்சனை முடிஞ்சிடும். ஐயா, என் வீட்டு பிரச்சனையை நான் சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படியும் கூட நீங்க இணைந்திருக்கலாம். ஆலயத்துல போய் கண்ணீர் வடித்தால் அதுக்கு கண்டிப்பா பதில் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு என் வீட்டில் உள்ள ஒரு காரியத்தை சொல்றேன். நான் ஒரு மனுஷன் பின்னாடி போய் பணம் கொடுத்து மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது என் மனைவி பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 வருஷம். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு 5 வருஷம் கண்ணீர் வடித்து அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, என் மனைவினுடைய ஜெபம் எப்படி அன்னாலை போல தேவனுடைய சமூகத்தில் போய் அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தரும்போது அவ இருதயத்துக்குள்ள என்ன ஒரு பாரம் இருந்துச்சோ அதே பாரத்தை என் இதயத்தில் வச்சாரு. தேவனுடைய சமூகத்துல போய் ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு. போதகத்தை மறவாதே அப்படின்னா, இன்னைக்கு நிறைய வேலையில எதை மறந்து உலகத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் உள்ள அனுபவ காரியத்தை சொல்லும் போது, நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சைக்கு போனா கூட நான் கர்த்தருடைய வார்த்தை, அதாவது போதனையை மறந்து வாழ்ந்திருக்கேன். அதனால என்ன நடந்துச்சு, அது என்ன தப்பு அப்படின்னு கூட சில வேளையில நம்ம யோசிப்போம். நான் சின்ன வயசுல சர்ச்சைக்கு போனா கூட போதகத்தை நான் மறக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 50-55 லட்சம் ரூபா நான் நஷ்டப்பட்டிருக்கேன். இந்த நஷ்டத்துக்கு பின்னாடி என்ன காரணம்? நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கவலை, நஷ்டம். சொந்த வீடு விற்று நடுரோட்டுக்கு வந்தேன், வியாபாரத்தை விட்டேன், எல்லாத்தையும் நஷ்டப்பட்டேன். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்துச்சு அப்படின்னா, போதகத்தை மறந்து விட்டேன். இதுதான் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய பாவம். போதகத்தை மறந்து விட்டேன். ஐயா, போதகத்தை மறந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இது கரெக்டான வழியா, இது தப்பான வழியா, நமக்கு யார் கைடு கொடுப்பா, நமக்கு யாரு ஒவ்வொரு நேரத்துல யார் ஆலோசனை கொடுப்பா? சின்ன வயசுல அம்மா அப்பா சொன்ன மாதிரி அழகா கேட்கிறோம். அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல போகும்போது யாரு பேச்சுமே கேட்க மாட்டேங்காங்களே. சில குடும்பத்துல மட்டும்தான் வீட்டுக்குள்ள அழகா விசாரிப்பாங்க, குடும்பத்துக்குள்ள சொன்னதெல்லாம் கேட்பாங்க. என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருந்து நான் ஊழியத்துக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப கையில பைபிள் வாசித்து பழக்கம் இல்லை. ஆனால் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? நான் கையில பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்காம ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். நான் போதகத்தை மறந்துட்டேன். மேய்ப்பன் கொடுத்த ஆலோசனை நான் கவனிக்கல. என்னோட வாழ்க்கை விக்கிரத்துக்குள்ள போயிட்டேன். வீட்டில் மனைவி, அம்மா, ஃபேமிலி இவங்கெல்லாம் ஆலோசனை நான் எதுவுமே கேட்கல. போதகத்தை மறந்துட்டேன். அதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். இதை ஏன் அவ்வளோ தூரம் டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, போதகத்தை மறக்கும் போது மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்காது, தேவனுடைய பார்வையிலே தயவு கிடைக்காது, நற்புத்தி இருக்காது. வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. அதே போல இந்த பூமியில நம்ம தீர்காயுசோடு வாழணும், நீடித்த நாட்களா வாழணும், சமாதானமா வாழணும் அப்படின்னா போதகத்தை மறக்க கூடாதான். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. கர்த்தருடைய கட்டளைகள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குமானால் நமக்கு தீர்காயுசு உண்டு. நம்ம நீடித்த நாட்களாக இந்த பூமியிலே சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். குடும்பம் சமாதானமாக இருக்கும்.
இது எல்லாம் நமக்கு பெருகுமா? எது நமக்கு பெருகுமா? நம்ம நீடித்த நாட்களாக வாழ முடியுமா? தீர்காயுசோடு வாழ முடியுமா? சமாதானத்தோடு வாழ முடியுமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கம். ஐயா, என் வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் போகணும் அப்படின்னா, அந்த முதல் வசனத்திலே போதகத்தை மறவாதே. போதகத்தை மறந்து தாறுமாறான வழியில போகும்போது அவங்களோட வாழ்க்கை சடிதிலே ஆபத்துக்குள்ள போயிருவாங்க. அதனுடைய கொஞ்சம் ஆழமா போய் சொல்லணும் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கார் இல்ல பைக், நிறைய குடும்பத்துல டிரைவிங் படிச்சு வண்டி ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க. கண்ணை மூடிட்டு முழிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருது. அது மரணம் கூட அந்த அளவுக்கு ஸ்டேஜ் போயிருது. எப்படின்னு கேட்டா, ஊடையில ஒரு வண்டி வந்துட்டு நான் பார்க்கல, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படிம்பாங்க. இல்ல ஒரு நாய் குறுக்க வந்துட்டு அப்படிம்பாங்க. அந்த செகண்ட் அவ்வளவுதான். அப்ப ஆக்சிடென்ட் எப்போ ஆகும்னு தெரியாது. ஆனால் ஒரு வண்டியை மெதுவா ஓட்டினாலோ, கவனமா இருந்தாலோ, அழகா பொறுமையா ஓட்டினாலோ அவங்களுக்கு தீர்காயுசு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உடனே பிரேக் போட்டு நிப்பாட்டிடலாம். சரி, வண்டி கரெக்டா போனதான் எந்த ஊருக்கு போய் சேரணுமோ அந்த ஊருக்கு போய் சேர முடியும். பக்கத்து ஊருக்கு போயாச்சு அப்படின்னா போய் சேர முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா வீணான காரியங்களை யோசிக்கும் போது, தேவையில்லாத குப்பையான காரியங்களை யோசிக்கும் போது, அழிந்து போற காரியங்களை யோசிக்கும் போது, மனுஷன் பின்னாடி போகும்போது, தவறான வழியில போகும்போது உங்களோட வாழ்க்கை தீர்காயுசு இருக்காது. நீடித்த நாட்களாக வாழ முடியாது. சமாதான வாழ்க்கையில இருக்காது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல எது இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லைன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, போதகத்தை மறக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. ஒரு வாலிப பையன்ட்ட நேற்று காலையில பேசிட்டு இருந்தேன். படிக்கிற பையன். அந்த பையன் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் செல்போன் பார்க்குறேன் அப்படின்னா, ஏன்னா அவன் ஹாஸ்டல்ல இருக்கிறான். ஹாஸ்டல்ல இருந்து தங்கியிருந்து படிக்கிறான். அந்த பையனுக்கு சில ஆலோசனை கொடுத்தேன். அந்த போதகத்தை அவன் மறக்காமல் இருக்கும்போது அது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு growth இருக்கும். அதே போல இப்ப நான் கொஞ்சம் ஒரு வசனத்தை தியானிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்டா பேசிட்டு இருப்பேன். அதுல என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, சில தேவையில்லாத காரியங்களை விட்டுட்டு வசனத்தின்படி அந்த போதகத்தை ஏற்றுக்கொண்டு, ஐயா என் இருதயம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் கர்த்தருக்குள் பலப்படணும், நான் நல்லா ஜெபிக்கணும், நான் நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா, போதகத்தை மறக்காமல் கையில பைபிள் எடுத்தால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா 24 மணி நேரம் நான் செல்போன்லயே அடிமையா இருக்கேன் அப்படின்னா, அவங்க வேற ஒரு தவறான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போய் சிக்கி கொள்வாங்க. ஒருவேளை பெரிய பிசினஸ் நான் பண்றேன், எனக்கு டைமே இல்லை, நான் கோடிக்கணக்கில் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. எவ்வளவு காரியமா இருந்தாலும் அந்த பணம் நமக்கு முடிவு கிடையாது. எனக்கு முடிவு நித்திய ஜீவன். நான் பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் கான்செப்ட். ஏன்னா திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இன்னும் சர்ச்செல்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஆன்லைன் மூலியமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தரிசனம் இருந்துச்சு, அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்பட்டுச்சு. அதை அப்படியே ஒதுக்கி வச்சாச்சு. தேவன் என்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவாரோ தேவனுக்கு தெரியும். எல்லாமே பணம். இதையே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நமக்கு தேவன் என்ன தரிசனம் கொடுத்திருக்காரோ அது கர்த்தரை அழைத்து கொண்டு போவார். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை போதகத்தை மறக்காமல், எதை மறக்காமல்? போதகத்தை மறக்காமல். ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வாழணும் அப்படின்னா அவங்க எதை மறக்கக்கூடாது? நான் சர்ச்சில் போய் கல்யாணம் முடித்தேன், எனக்கு தேவன் மனைவியை தந்திருக்காரு, கணவரை தந்திருக்காரு, பிள்ளைகளை தந்திருக்காரு, நான் குடும்பத்துக்காக வாழணும், சாட்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
அந்த போதகத்தை மறந்து வெளியில போகும்போது கண்களின் இச்சைக்குள்ளே சிக்கிக்கொள்றாங்க, விபச்சாரத்துக்குள்ளே சிக்கிக்கொள்றாங்க. உலகத்துக்குள்ள போய் எட்டி பார்க்கும்போது பண ஆசையில சிக்கிக்கொள்றாங்க. பொருள் ஆசை எப்படி உள்ள வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. மனுஷன் பின்னாடி போகும்போது, தவறான ஆலோசனை கொடுக்கும்போது, அவங்க முதல்ல அவங்களுடைய வாழ்க்கையில எது பாதிக்கப்படுது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையே கட் ஆயிரும். ஏன்னா மனுஷன் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. குடும்பத்தினுடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க. தேவனை மறந்துருவாங்க. போதனையை மறந்துருவாங்க. கர்த்தருடைய வழி நடத்துதல் அங்க இருக்காது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. தேவ பிரசன்னமும் இருக்காது. ஐயா காலையில இருக்காது இருக்காது இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா எப்படியா அப்படிம்பாங்க. கிடையாது, உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருக்கணும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சில காரியங்கள் கொஞ்சம் வழி விலக வேண்டிய காரியங்கள் இருக்கு. நிறைய வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போதனையை மறக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வீட்டில் நிறைய இருக்கு. இப்போ உள்ள பையங்க, இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல ரொம்ப குறைஞ்சிட்டு. நான் 2015 கையில பைபிள் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். என் மனைவி பாப்பா, இந்த மனுஷன் வியாபாரி எப்படி கையில இவ்வளவு நேரம் பைபிள் எடுத்து வாசிக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அவ சர்ச்சில் போய் கண்ணீர் வெடித்து அழுது ஜெபம். நான் இன்னைக்கு கையில பைபிள் எடுத்து கர்த்தருடைய கிருபையினால முழு நேர ஊழியம் ஆன்லைன் மூலியமாக தேவனுடைய வார்த்தை பேச தேவன் கிருபை செஞ்சிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நான் தேவனுடைய போதனையை மறக்காமல் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைவு இருக்கு, எதனால எனக்கு சமாதானம் இல்லை, எதனால நான் நஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எதனால என்னோட வாழ்க்கையில பெருக்கம் இல்லை, எதனால என்னோட வாழ்க்கையில தோல்வி வருது, இது எல்லாமே பைபிள் ஆன்சர்ல இருக்கு. அப்போ போதகத்தை மறக்காமல் அடுத்த ஸ்டெப் நம்ம உள்ள போகும்போது கீழே சொல்ற எல்லா ஆசீர்வாதமும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். 1 - 10 ஆகிய வசனங்களை தியானிப்போம். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். போதகத்தை மறக்காதே. முதல் பாயிண்ட். இந்த இதுக்குள்ள நிறைய பாயிண்ட் இருக்கு. போதகத்தை மறக்காதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. போதகத்தை மறக்க கூடாதான், என் இருதயத்துக்குள்ளே கட்டளை இருக்கணுமா. கட்டளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிள் அழகா எழுதி வச்சிருக்காரு. நான் எப்படி வாழணும், எதை செய்யக்கூடாது, அந்த கட்டளையை மறக்க கூடாதான். எப்படி போதகத்தை மறக்க கூடாதோ, என் இருதயத்துக்குள்ள என்ன கட்டளை இருக்கோ அந்த கட்டளையை மறக்காம, இப்ப காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னு ஜெபம் பண்ணணும். இப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்பா இன்னைக்கு காலை வெளியிலே உங்க பாதபிள்ள வந்திருக்கேன்ப்பா, இனி நீங்க தான்ப்பா எழுப்பி விட்டீங்க, உங்க பாதபிள்ள நான் வந்துட்டேன்ப்பா, புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா, இனி புது அபிஷேகம் தாங்கப்பா, இந்த நாளிலே நீங்க வழி நடத்துங்கப்பா, என் குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா, என் கூட நீங்க வாங்கப்பா, எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. இப்படி நீங்க காலையில உங்க இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளணும். அதுக்கு நைட்டு சீக்கிரமா படுத்தா மட்டும்தான் காலையில எழுந்திரிச்சு ஜெபிக்க முடியும். நிறைய வேலையில செல்போன் நைட்டு பல மணி நேரம் பார்க்கும்போது ஜெபிக்கலாம் நேரம் இருக்காது. ஏன்னா அவங்க வேற லைன்ல போயிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் அண்ணன் வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்குண்ணே, அதனால தானே செல்போன் பார்த்தேன். கொஞ்ச நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிங்களேன், ஆரோக்கியமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், சமாதானமா இருக்கும். கர்த்தரை மறக்கும் போது, போதகத்தை மறக்கும் போது அதுக்கப்புறம் சமாதானம் இருக்காது. 2வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, சமாதானத்தையும் பெருக பண்ணுவார். நமக்கு எது வேணும்? சமாதானமான ஒரு வாழ்க்கை வேணும். சமாதானமான வாழ்க்கைக்கு அழகான பாயிண்ட் 2வது வசனம் இருக்கு, சமாதானத்தையும் பெருக பண்ணுவார். அப்ப சமாதானத்தை பெருக பண்ணிற தேவன் என் இருதயத்துக்குள்ள முதல்ல இருக்காரா, அதை நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நான் போகும்போது எனக்கு அது உயர்வை கொண்டு வரும். என் கூட கர்த்தர் வருகிறாரா, நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன்னா. நமக்கு நிறைய கிஃப்ட் தந்திருக்காரு. அந்த கிஃப்ட் எல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னா நான் போதகத்தை மறக்காமல் இருக்கணுமா. போதகத்தை மறக்கும் போது பிசாசு உள்ள தாக்குறான். போதகத்தை மறக்கும் போது நஷ்டம் வருது. போதகத்தை மறக்கும் போது கண்ணு குருடாயிருது.
போதகத்தை மறக்கும் போது இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. போதகத்தை மறக்கும் போது சமாதானம் இல்லை. போதகத்தை மறக்கும் போது துக்க நிலைமை. போதகத்தை மறக்கும் போது வாழ்க்கை தோல்வியா மாறிடுது. போதகத்தை மறக்கும் போது வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுது. போதகத்தை மறந்தால் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிசாசு எதை விதைக்கிறான்னா, பைபிள் உள்ள வசனத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு பல காரியங்களை இருதயத்துக்குள்ள விதைச்சிட்டு இருக்கிறான். நிறைய குடும்பத்துல இருதயத்துக்குள்ள இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, பாரம் தான் இருக்கு. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஏதாவது ஒரு பாரம். இதெல்லாம் உள்ள வந்து நெருக்கும் போது போதகத்தெல்லாம் மறந்துடுறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறத மறந்துடுறாங்க, ஜெபிக்கிறத மறந்துடுறாங்க, தேவனை தேடுறத மறந்துடுறாங்க. கையில செல்போன் எடுப்பாங்க. யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா? ஐயா, நீங்க நேரடியா பேசணும். அவங்க ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். என் இருதயம் தேவனோடு இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு முழு ஆசீர்வாதம் எப்படி, சமாதானம் எப்படி பெருகும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா போதகத்தை மறக்க கூடாது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுக்காரு. என் போதகத்தை மறக்காதே, உன் இருதயத்துக்குள்ளே என் கட்டளை இருக்கணுமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே வழி ஃபுல்லா ஓப்பன், கேட் ஓப்பன், ஆசீர்வாத கதை ஓப்பன், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். அதுக்கு நம்ம போய் ₹1,00,000 எங்கேயும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் இருதயத்துக்குள்ளே போதனை இருக்கணும். கர்த்தர் எப்படி வாழ சொல்லியிருக்காரு, எப்படி வாழக்கூடாது, அந்த கட்டளை என் இருதயத்துல இருக்குமானால் நான் நீடித்த நாட்களாக இருக்க முடியும், தீர்காயுசோடு வாழ முடியும், சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில பெருகும். ஆனா நான் போதகத்தை மறந்து யாரு பின்னாடியாவது, எந்த மனுஷன் பின்னாடியாவது, இல்லை ஏதாவது தவறான ஒரு வழியில நான் போகும்போது தீர்காயுசும் இருக்காது, சமாதானமும் இருக்காது, நீடித்த நாட்களாக வாழவும் முடியாது. அதையும் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு சொன்னாதான் புரியும். யாரு பின்னாடியாவது போயாச்சு அப்படின்னா அப்புறம் எங்கேயாவது வம்புல போய் நிற்பாங்க, அப்புறம் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க, அப்புறம் பார்த்தா கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருப்பாங்க. ஏன்? யாரு பின்னாடியாவது போயிருப்பாங்க. ஆனா போதகத்தை மறக்காமல் இருதயத்துக்குள்ள கட்டளையை வச்சுட்டு, ஆமா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் அடுத்தாப்புல என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்காக, என் பையனுக்காக, என் வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் முடிவெடுத்து அவங்க குடும்பத்துக்காக வாழும்போது அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதம். அதனால காலவேளை இந்த செய்தி கேட்கறது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெடியா இருக்கா, வளர்றதுக்கு வாய்ப்பா இருக்கா? அப்படி இருந்தா மட்டும் இந்த செய்தி கேளுங்க. டெய்லி கண்டிப்பா கேட்கறதுல கட்டாயம் கிடையாது. ஏன்னா நேரம் போயிடும், வேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கா? ஏன்னா நிறைய நேரத்துல ஒரு 20 நிமிஷம் கேட்கணும் அப்படின்னா டைம் இருக்காது, உண்மைதான். ஆனால் வழி தப்பா போயிட்டு இருக்கிறாங்களே, ஃபார்முலா தப்பா இருக்கு, நமக்கு கைடு இல்லையே. இதுக்கு முன்னாடி வயசான பாட்டி இல்ல தாத்தா இல்ல வீட்டுல பெரியவங்க அம்மா அப்பா நிறையவருடைய ஆலோசனை வீட்டுல இருக்கும். இப்ப யாரு பேச்சுமே கேட்கறது இல்லையே. போதகத்தையும் மறந்தாச்சு, பாஸ்டர் பேச்சையும் மறந்தாச்சு, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது. எவ்வளவு ஃபால்ட்டு. இதெல்லாம் இப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி தீர்காயுசோடு வாழ முடியும், எப்படி நீடித்த நாட்களோடு வாழ முடியும், எப்படி சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில பெருகும்? இந்த 2 வசனத்தை கொஞ்சம் ஆழமா மறுபடியும் கூட நீங்களே கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 ஆகிய வசனங்களை தியானிச்சிரும். 3ஆவது வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். என் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அது சத்தியம். சத்தியமுள்ள வார்த்தை என் இருதயத்துக்குள்ள இருக்கும்போது கிருபை நிறைந்த தேவன் என் இருதயத்துக்குள்ள கண்டிப்பா இருப்பார். அப்போ என் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கணும் அப்படின்னா போதகத்தை நான் மறக்க கூடாது. என் இருதயத்துக்குள்ள கட்டளை இருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் அப்படின்னா ஜீவனுள்ள வார்த்தை என் இருதயத்துக்குள்ள இருக்கணும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணணும் அப்படின்னா அவருடைய வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரு ஏக தேவன் என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தானே ஆசைப்படுறீங்க? உங்க இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? கண்டுபிடிச்சு பாருங்க. நான் 2015 மிகுந்த கண்ணீர், கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். அப்படியே கண்ணீர் வடியும். ஏன்னா கடன், நிம்மதி இல்லை, மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலங்கள். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசித்துட்டு இருப்பேன். இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும். அந்த பாரம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு தவிர குறையல. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். ஜெபிக்கும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கொரோனா நேரத்துலாம் அப்படிதான் இருந்தேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை தான் நல்லா இருக்குமே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, போதனையை மறந்துட்டேனே, கட்டளைய கரெக்டா கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை. அந்த வேதனை உள்ள இருக்கும்போது வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம், ஆமா இந்த வசனம் இப்படி இருக்க, இந்த வசனம் இப்படி இருக்க, இந்த வசனம் இப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, இந்த வசனத்தை நான் கீழ்ப்படியாம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ள குத்தப்பட்டவனாக இன்னைக்கு வசனத்தின் மேலே அப்படி ஒரு தாகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குடும்பம்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கேன். என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போனா கூட கையில பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்கல. அதனால ஒரு 1/2 கோடி ரூபாய் நட்டம். ஆனா உயிர் இருக்கு. இனிமேல் இருக்கிற நாட்களிலே நான் கர்த்தருக்கா எப்படி வாழணும், நான் பரலோகத்துக்கு எப்படி போகணும், நிறைய மிஸ்டேக் இருக்கு. எப்படி இதெல்லாம் எப்படி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். போதனையை மறக்க கூடாதான். ஒரு மனுஷன் போதனையை மட்டும் மறக்காமல் இதயத்துக்குள்ள கட்டளையை வச்சாச்சு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா வெளிச்சம், கனி கொடுக்க முடியும், பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும், நற்கிரியை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும், பரிசுத்தமா வாழ முடியும், நீதியை பின்பற்ற முடியும், உண்மையா வாழ முடியும், சாட்சியா வாழ முடியும். என் இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியா இருப்பார். இன்னைக்கு நிறைய வேலையில கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? போதனையை மறந்து வெளியில போயிடுவாங்க. அவசர அவசரமா காலையில கிளம்புவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. பிரதர் உங்க செய்தியை நாங்க 1/2 மணி நேரம் கேட்டோம் பிரதர், எங்களுக்கு நேரம் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட காலத்தை தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மட்டும் இருதயத்துல கொண்டு போங்க. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஹல்லேலூயா. 4வது வசனத்துல ஆரம்பிக்கும் போது அதனால், ஏதினால் 1வது வசனத்துல இருந்து 3வது வசனத்தை கரெக்டா மனப்பாடமா படிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் 4வது வசனம் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஐயா எனக்கு ஒரு பெரிய போஸ்ட் வேணும், எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், நான் இருக்கிற இடத்துல நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நல்ல செழிப்பா இருக்கணும், நான் ஒரு வீடு கட்டணும், நான் வியாபாரத்துல நல்ல சகல செழிப்பா இருக்கணும். இப்படி நம்ம நிறைய கனவுகள், நிறைய வரக்கூடிய காரியங்களை யோசித்துட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் அஸ்திபாரம் என்ன தெரியுமா? 1லிருந்து 3 ஆகிய வசனங்கள் கரெக்டா கவனிச்சு நம்ம வாழ்க்கையில கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா 4வது வசனத்திலே அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். நான் தேவனுடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் தயையும் நற்புத்தியும் பெற வேண்டும் என்றால் போதனையை மறக்க கூடாது, இருதயத்துக்குள்ள கட்டளை இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் குடும்பம் மட்டும் இல்ல, நம்ம இருக்கிற பகுதியே ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. 1லிருந்து 4 வசனங்களை தியானிச்சிருக்கோம். 5 to 8 வரைய பார்க்கும்போது ஷார்ட்டா சொல்லி தரேன்.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எடுக்கிற ப்ரோக்ராம் கரெக்டா தப்பா நமக்கு தெரியாது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு கரெக்டா தப்பா யாருமே அவ்வளோ பர்ஃபெக்டா நம்ம ஆழமாக உள்ளே போனால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து, என் நம்பிக்கை கர்த்தராக இருக்குமானால் என்னுடைய முழு இதயத்தையும் நான் கர்த்தருக்காக உண்மையா ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் அடுத்த ஸ்டெப் ஆசீர்வாதம். இந்த சுய புத்தின்னு இருக்குல்ல, நிறைய நேரத்தில் சுய புத்தியிலே ஒரு வண்டி வாங்குவாங்க, ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க, ஒரு பெரிய வியாபாரத்தில் போய் சிக்கிக் கொள்வாங்க, ஒரு மனுஷனை நம்பி கிளம்பி போயிடுவாங்க, சுய புத்தியில் காலையிலேயே கிளம்பி போவாங்க. அது ஃபுல்லாக ஆசீர்வாதமாக இருக்காது. சுய புத்தியின் மேல் சாயாமல், அந்த வேர்டை நல்லா நிப்பாட்டி அழகா வாசிக்கணும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தியில நான் எங்கெல்லாம் லெஃப்ட் ரைட் போறேனோ அது எல்லாமே நஷ்டம். ஐயா, என் வாழ்க்கையில நஷ்டம் வரக்கூடாது, என்ன செய்யணும்? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தியில நான் சாயும் போது நிறைய நஷ்டம் வருது. என் வாழ்க்கையில நான் 50 லட்ச ரூபா அழிச்சிருக்கேன். எனக்கு அந்த பெயின்னா என்னன்னு தெரியும். எனக்கு நஷ்டப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும். சுய புத்தியில போய் நஷ்டப்பட்டு அப்புறம் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணி, போதும் நான் சுய புத்தியில போயிட்டேன், என்னை மன்னிங்க. அதனால இணைந்திருக்கிற குடும்பங்கள் சுய புத்தியில போகாம இருந்தால் ஆசீர்வாதம் உண்டு. நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் முதல்ல தேவனுக்கு பிரியமான காரியமா அப்படின்னு நிப்பாட்டி செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, அதுல நிறைய சுய புத்தியில போய் நிறைய நஷ்டம் தான் வருது. இந்த செய்தி யாரெல்லாம் கவனிச்சு கேட்குறீங்களோ, சுய புத்தியில போறோமா இல்ல கர்த்தருடைய ஆலோசனைப்படி போறோமா, இந்த ரெண்ட கவனிங்க, ஆசீர்வாதமா இருக்கும். 6வது வசனம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே சுய புத்தியில சாயாம கர்த்தரை நினைத்து கொள்ளணுமா. இன்னைக்கு காலையில நம்ம தொடங்குறோம், என் கூட கர்த்தர் வராரு, அவர் பார்த்துடுவார். நான் என் சுய முடிவில் நான் எதுவுமே செய்யலை. வீட்டில் ஒரு பொருள் வாங்கணுமா, உமக்கு சுத்தமாக இருந்தால் மட்டும் எனக்கு அதை வாங்கி தாங்கப்பா. நான் பொருளாசையில் போய் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, என் கூட நீங்கள் வாங்கப்பா, என் கூட நீங்கள் துணையாக இருங்கப்பா. அந்த ஜெபமே இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை தேவன் பாதுகாப்பார். உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். நான் வெளியில் புறப்பட்டு போகிறேன், வாகனத்தில் போகும்போது என்னை நீங்கள் தான்ப்பா பாதுகாக்கிறீங்க. உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். நம்ம வண்டி ஓட்டும்போது வேற யாரையும் யோசிக்க கூடாது, என்னை கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம யோசிக்கும் போது நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ஏன்னா நம்ம யாரை நினைச்சிட்டு இருக்கோம்? கர்த்தரை நினைச்சிட்டு இருக்கோம். போதகத்தை மறக்காமல் நம்ம இதயத்துக்குள்ள கட்டளை வச்சுட்டு, நம்ம இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? கட்டளை இருக்கு. லெஃப்ட் ரைட் நம்ம பார்க்கும்போது என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேன். அந்த இருதயம் நமக்குள்ள இருக்குமானால் எல்லாமே செழிப்பு. அதனால செழிப்பு பைபிள்ல நிறைய எழுதியிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிக்கணும்னா, என்னோட வாழ்க்கை கர்த்தர் கூட இருக்கிறாரா? ஹல்லேலூயா. அதை மட்டும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், கர்த்தரை நினைத்துக்கொள், கர்த்தரை நினைத்துக்கொள். தேவையில்லாம எந்த ஒரு மனுஷனையும் நினைச்சு பார்க்க வேண்டாம். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். எப்பொழுது? அதை கொஞ்சம் நிப்பாட்டி வாசிங்க. எப்பொழுது? அப்பொழுது சொல்லி போட்டுக்கலாம். எப்பொழுது? சுய புத்தி மேல சாயக்கூடாது. முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். அப்பொழுது 3 பாயிண்ட் இருக்கு. சுய புத்தியில சாயக்கூடாது, முழு இதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். 3வது, உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். இந்த 3 மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ரிலீஸ் ஆகுது. ஆசீர்வாத கதவு, டோர் ஓபன் ஆகும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். பாதைகளை செவ்வையாக்கும் போது குடும்பம் ஆசீர்வாதம். ஐயா, ஃபர்ஸ்ட் 4 வசனம் வாசிக்கும் போது சமாதானத்தை பத்தி பேசினேன். இப்போ 6வது வசனம் முடியும் போது செவ்வைப்படுத்துவார் அப்படின்னா
ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். ஆசீர்வாத கதவு திறக்கப்படணும் அப்படின்னா சுய புத்தியில பேரக்கூடாது. சுய புத்தியில் எடுக்கிற நிறைய ப்ரோக்ராம் நஷ்டத்துல போய் முடியுது. அதை நான் அனுபவிச்சிருக்கேன். உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து முழு ஹார்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பரலோகத்துல தேவன்கிட்ட கொடுத்துடணும். 2வது பாயிண்ட். 3வது, உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எல்லாமே கர்த்தர் தான். அதை நான் நினைத்து கொள்ளும் போது டோர் ஓப்பன் ஆகுது. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. 7, 8 ஆகிய வசனங்கள். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படணுமா? இன்னைக்கு நிறைய வேளையில கர்த்தருக்கு பயப்படாமல் எடுக்கிற முடிவுல தான் நிறைய நஷ்டம் வருது. நஷ்டம் வாழ்க்கையில வரக்கூடாது. என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணுமா? இப்போ வீட்டில் நல்ல நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, செல்போன்ல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கிறது, இதில் பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் லேப்டாப்பில் உட்காந்து படம் பார்க்கறது, அப்புறம் டேபில் உட்காந்து தேவையில்லாத கேம் விளையாண்டுட்டு இருக்கிறது, இப்படி இன்னைக்கு உள்ள உலகம் வேற வழியில போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேஸ்ட் பண்றேன்? நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றேனா, இல்ல நானும் எல்லாரையும் போல ஒரு மனுஷனா சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு ஆர்டர். இதுக்கு பேர் கட்டளை. நான் கர்த்தருக்கு பயப்படணுமா, தீமையை விட்டு விலகணுமா? இது ஆர்டர், இது கட்டளை. இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணியாச்சு அப்படின்னா அது உன் நபிக்கு ஆரோக்கியமும். என் எலும்புக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணுமா? உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். நல்ல பலன். இதெல்லாம் எப்போ? அதுக்கப்புறம் தான். அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. 9, 10 ஆகிய வசனங்களிலே உன் பொருளாலும், உன் பொருள் நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ, உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போய், அப்பா இவ்வளவுதான்ப்பா எனக்கு கிடைச்சிருக்கு, இதுல நான் கொஞ்சம் முதல் ஸ்டேஜ் எனக்கு இவ்வளவு வந்திருக்குப்பா, உம்முடைய பாதபில் நான் வந்துட்டேன்ப்பா, கர்த்தரை கனம் பண்ண வந்துட்டேன்ப்பா, இனி என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி இதயத்தோடு இருக்கணுமா? 9, 10 ஆகிய வசனங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்றி உள்ள இதயத்தோடு நம்ம தேவனோட சமூகத்துல போய் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம். நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்களோ அந்த சர்ச்சில் போய் தேவனோட சமூகத்துல போய் தாழ்த்தி ஜெபிங்க. உங்களுக்கு என்ன தேவன் ஆசீர்வதிச்சாரோ அதை கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு போய் கொடுங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமன். கர்த்தரை கனமன். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமன். என்ற என்னெல்லாம் இருக்கோ தேவனோட சமூகத்துல போகும்போது, அப்பா என்னுடைய தம்பா இருக்கு, தேவனோட சமூகத்துல போய் தேவனை கனம் பண்ணும்போது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்க கர்த்தரை விட்டு வழி விழக்கூடாதுப்பா, போதனை மறக்கக்கூடாதுப்பா, கட்டளைக்கு கீழ்படினும்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா. சுய புத்தி மேல நாங்க சாயக்கூடாதுப்பா. முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நாங்க அன்பு கூறணும்ப்பா. வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளணும்ப்பா. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமன சொல்லிங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையில எங்களுக்கு தந்து எங்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. வேதத்தை நேசிக்க, வேதத்தை வாசிக்க, வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உலகத்துக்குள்ள போய் நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் எல்லாரும் குடும்பமா வருகிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைங்க. இந்த நாளிலும் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும்.
சமாதான வாசல் திறக்கப்படட்டும். தடைகளை நீக்கி எங்களுக்கு முன்பாக நீங்கள் புறப்பட்டு போங்கப்பா. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள பாரத்தை நீக்கி போடுங்க. தேவைகளை சந்திங்க. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. பரிசுத்தாவியால் நிரப்புங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைங்க. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே அப்பா இறங்கி வாங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உங்க பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துங்க. முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளில் எல்லா விதமான வாசல் திறந்து தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. புதிய வாசலை திறந்துதாங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதித்து வாசலை திறந்து சகல விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, 1000 தலைமுறைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் கீழே ஆசுரைங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசுரைங்க, சிரசு மேல் ஆசீர்வாதம் வைங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. வேலை அடைங்கப்பா. உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா விதமான பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. நிறைய குடும்பத்திலே காலவேளையிலே இருதயத்துக்குள்ள பாரம் உண்டு. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. நிறைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். கர்த்தர் இந்த நாளிலும் பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. வாசல் திறந்து விடுங்க. கற்பத்தனைக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கர்த்தரே எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டா போதும்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. சமாதானத்தை தாங்க. அது மாத்திரமில்லை, நிறைய தேவைகளோடு இருக்காங்க. தேவைகளை சந்திங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. கர்த்தர் பாதுகாத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ சில பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தரோட வருகையில நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். நித்திய ஜீவனுக்குள்ள நாங்கள் எல்லாரும் வரணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமை விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மை உண்டதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.